Hello student, 12th standard, example sum 1.20. Gauss-Jordan method apply பண்ணி inverse find பண்ணும். Aங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து inverse மேட்ரிக்ஸ் find பண்ணும். Gauss-Jordan method நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணும். 2x2 கொடுத்தனால 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணிடலாம். Aங்கிற மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் டைப் பண்ணினா 0 5 minus 1 6. next identity matrix 1 0 0 1. இங்க உள்ள Aங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இங்க இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்க மாத்திட்டோம்னா Aங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா நம்ம மாத்திட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை A இன்வெர்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும், இங்க வந்து 0 இருக்குது. அப்ப இங்க 1 இருக்குது, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். R1 இன்டர்சேஞ்ச் R2. இதை ஃபுல்லா R1 எடுத்துக்கணும், இதை ஃபுல்லா R2 எடுத்துக்கணும். R2 வந்து R1க்கு மாத்துங்க -1 6 0 1. நெக்ஸ்ட் 0 5 1 0. நெக்ஸ்ட் இங்க -1 இருக்குது, மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணலாம். R1 இம்ப்ளைஸ் -R1. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க +1 -6 0 -1. next 0 5 1 0. next first row first element ஃபிக்ஸ்டா வச்சு கீழ உள்ள எலிமெண்ட 0 மாத்தணும். ஆல்ரெடி இது 0 ஆ இருக்கு, அப்ப மாத்த வேண்டிய தேவையில்லை. இந்த செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் நமக்கு வந்து 1 இருந்தது அப்படினா வந்து மேல உள்ள எலிமெண்ட் 0 மாத்தலாம். இங்க 1 இல்லாம இருக்குது, அப்ப R2 என்ன பண்ணலாம் அப்படினா வந்து R2 இம்ப்ளைஸ் 5 ஆல டிவைட் பண்ணிடலாம். 1 divided by 5. அப்ப R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி இல்லைங்களா? 1 -6 0 -1. R2 5 ஆல டிவைட் பண்ணுங்க, 1 ஆ மாறும். 1 divided by 5 ஆ மாறும் 0. நெக்ஸ்ட் இந்த 1 ஃபிக்ஸ்டா வச்சு மேல உள்ள எலிமெண்ட் நம்மால 0 ஆ மாத்த முடியும். 0 ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப R2ல எந்த ப்ராசஸிங் நடக்கல, R1ல மட்டும் தான் ப்ராசஸிங் நடக்குது. R1 இம்ப்ளைஸ் R1 என்ன இருக்குது? R1 6 இருக்கு, அப்படியே இருக்கட்டும். -6, அப்ப +6 R2. R2 6 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் வந்துடும். R1 இம்ப்ளைஸ் ரஃப் ஒர்க் சைடு எழுதிக்கலாம். R1 இம்ப்ளைஸ் R1 +6 R2. R1 ரைட் பண்ணுங்க, 1 -6 1 -6 0 -1 0 -1 6 R2. R2 6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 0 +6. நெக்ஸ்ட் 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 divided by 5 6 divided by 5. நெக்ஸ்ட் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 1 0 6 divided by 5 -1. இது எங்க வரணும்? R1க்கு வந்துடும். அப்ப R1 ரைட் பண்ணிக்கலாம். 1 1 0 6 divided by 5 -1. நெக்ஸ்ட் R2ல எந்த ப்ராசஸிங் நடக்கல, R2 அப்படியே ரைட் பண்ணிருங்க. 0 1 1 divided by 5 0. இப்போ இங்க இருக்கக்கூடிய Aங்கிற மேட்ரிக்ஸை நம்ம யூனிட் மேட்ரிக்ஸா மாத்தி இங்க கொண்டு வந்துட்டோம். யூனிட் மேட்ரிக்ஸா மாத்தி கொண்டு வந்தா இதுதான் நம்மளுடைய A இன்வர்ஸ். அப்ப A இன்வர்ஸ் ஈக்குவல் 6 divided by 5 -1 1 divided by 5 0. இதுதான் நமக்கு தேவையான A இன்வர்ஸ். ஆர் A இன்வர்ஸ் ஈக்குவல் 1 divided by 5 காமன் எடுத்தோம்னா 1 divided by 5 காமன் எடுத்தீங்கன்னா 6 கிடைக்கும். நெக்ஸ்ட் -5, நெக்ஸ்ட் 1 கிடைக்கும், நெக்ஸ்ட் 0 கிடைக்கும். எதோட வேணாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நான் எடுத்தேன், அதை நான் எடுத்தேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க, மறக்காம பரணி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.